பசுமையாசம் சேனல் கொடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செவலப்புரத்தை சேர்ந்த வசந்தி அம்மா அவங்களோட பண்ணை தான் பார்க்க போறோம். இவங்க பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 50 சென்ட் வந்து எள்ளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல எண்ணெயை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அ எள் பயிர் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. பல வருஷமா வந்து எள் வந்து எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாங்களாம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு 50 சென்ட்ல வந்து எள் பண்ணியிருக்காங்க. அதுவும் இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எள் பயிர்ல என்ன ரகம் பண்ணிட்டு இருக்காங்க? இது பூச்சி நோய் தாக்குதல் வந்தா எப்படி சமாளிக்கிறாங்க? மகசூல் எவ்வளோ எடுக்குறாங்க? அத எப்படி வந்து எண்ணெயாக்கி விக்கிறாங்க? அப்படின்னு பல கேள்விகள நம்ம வசந்தி அம்மாகிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவங்க என்ன மாதிரில பதில்கள் சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. என் பேர் வசந்தி, விழுப்புரம் மாவட்டம், மலையனூர் தாலுக்கா, சவளப்புரம் கிராமம். இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க இல்லையா, இது சம்பா நெல் பயிர் நட்ட கழனி இது. இப்போ மடங்கு நெல் பயிர் வைக்காம எள்ளு வரைச்சிட்டேன். ஏன் நெல் மறுபடியும் நெல் பண்ணலையா? இல்லை, மாற்றி நம்மளுக்கு எள்ளு தேவைப்படுது இல்லையா, எண்ணெய் தேவை இருக்குது இல்லையா, நல்லெண்ணெய் தேவை வேணும். நான் எங்கள் வீட்டுக்கு தேவை இருக்குது இல்லை, அதனால எள்ளு வரைச்சிருக்கேன். எத்தனை வருஷமா எள்ளு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வருஷம்தான் மடங்குல அதாவது சம்பா அறுத்துட்டு மடங்களுக்கு எள்ளு தான் வரைக்கும். நெல்லை முடிச்சோன்னா எப்பவுமே எள்ளு பண்ண ஆரம்பிச்சு. ஆமாம், எள்ளு வரைக்கும். ரொம்ப மழையா கழியா ஒரு தண்ணிக்கு காயாமல் இருந்ததுன்னா, சூழ்நிலையே ரொம்ப ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா முடியாதுன்னாக்கா மறுபடியும் நெல் வச்சுக்குவோம். இந்த மாதிரி நேரத்தில் எள்ளு வரைச்சிடும். இப்போ அது தண்ணி பஞ்சா இருக்கிறவங்க எள்ளு பண்ணலாம். எள்ளு என்ன ரகமா அது தெரியுங்களா? நாட்டு ரகம் தெரியல, எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வரைச்சிக்கிறோம், அவ்வளோதான். நீங்க பேசுறத பார்த்தா நீங்க எதுவுமே வந்து வெளியில வாங்குறதே இல்லை பொழுது, இது விதைங்க எதுவுமே வாங்க மாட்டோம். இப்போ பிடுங்குறோம் இல்லையா, இப்போ வச்சுருப்போம், அப்படியே எடுத்து வரைச்சிப்போம். இது எத்தனை சென்ட்ல பண்ணிருக்கீங்க எள்ளு? இது 50 சென்ட், இது 25 சென்ட், இது 20. மொத்தம் 70 சென்ட் பண்ணிருக்கீங்களோ? 50, இது 25, இது 25, 50 சென்ட் பண்ணிருக்கீங்க. சரி, இப்போ நெல் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா புரியுதுங்களா? நான் முதல்ல லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். மொத்தம் 3 ஏக்கரா இருக்கா, 70 சென்ட்ல இந்த மரம்லாம் வச்சுக்கிறேன், செம்மரம். அதனால் போகும்போது காமிக்கிறேன், புரியுதுங்களா? மொத்தத்தில் ஒரு 50 சென்ட்டுக்குள்ளே கோழி பண்ண வீடு அப்படி அமைஞ்சு போச்சுங்களா. இப்போ ஒரு ஏக்கராவில் 50 சென்ட் நெல் நட்டுக்கிறேன், 50 சென்ட் எள்ளு வரைச்சி அது மாதிரி பிரித்து பண்ணிட்டேன். மழை எள்ளு அது மழை இது மாங்காய் கொய்யாலாம் பார்த்தீங்க இல்லையா, அது ஒரு ஏக்கரா அது மாதிரி பிரித்து அதோட 3ஆக பிரிச்சியாச்சு, அவ்வளோ. சரிங்கம்மா, இப்போ வந்து எள்ளு சாகுபடி பண்ண போறீங்க அப்படின்னீங்க, நிலத்தை என்ன பண்ணணுமா? இப்போ நம்ம தான் ஏற்கனவே நெல் நட்டுட்டோம் இல்லைங்களா, நெல் அறுத்துட்டு புழுதி ஓட்டிட்டோம். அப்படியே அது அந்த தாளை வந்து புழுதி ஓட்டிடுறோம். புழுதி ஓட்டிட்டு ஒரு 10 நாள் காயிட்டோம்னா திரும்ப அந்த தாளுக்கு புழுதியில் தண்ணி பாசிடுவோம். தண்ணி பாசி மறுபடியும் ஓட்டுவோம். ஓட்டி காயும். அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் 5 நாள் பொறுத்து அதே ஈரத்தில் எள்ளு வரைச்சிடும். இப்போ ரொம்ப வெயில் காய்ஞ்சதுன்னா இந்த எள்ளு செடி வாடுற மாதிரி இருந்தால் தண்ணி கட்டிடும். இப்போதான் 20 நாள் தான் ஆகுது வரைச்சி. ஒரு 20 நாள் கூட ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 15 நாளுக்குள்ளே இருக்கலாம். எவ்வளோ விதை இதுக்கு போட்டிக்கணும்? அதுக்கு இது மொத்தமே 2 கிலோ தான் வச்சுக்கிறோம். போதுமா? 50 சென்ட்டுக்கு போதும். எள்ளு வந்து அரிசியாக தானே இருக்கணும். அரிசியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், செடி பெருசாக வளரும். இதுலேயும் களை எதனா எடுப்பீங்களா? இல்லை, வெட்டுறாங்க, ஒரு சிலவங்க வெட்டுறாங்க, நாங்கள் வெட்டுறதில்லை, எங்களால் முடியலன்றதுனால விட்டுருவோம். பெருசாக களை ஒன்றும் வராதுல்ல? அது வராது. இதில் நடுறது எப்படி கையில் தூவி விட்டுருவீங்களோ? அதான் அந்த காட்டனை செல்வின்றவங்க அவங்க இறச்சிடுவாங்க, எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்களே. சரிம்மா, இதுக்கும் வந்து அந்த மாதிரி நோய் தாக்கத்தில் வருமா? இதுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. இதில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எள்ளு இருக்கிறதே பயிரில் எள்ளு தான் ரொம்ப கொஞ்சம் சுலபமான பயிர். மூலிகை அடிக்க தேவையில்லை, இருந்தாலும் நான் இருக்குதுன்றதுனால அடிப்பேன். சும்மா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி வரட்டமான்றதுனால அடிப்பேன். நானே நம்ம அடிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, அடிக்க தேவையில்லை, நோய் தாக்கல் வராது. இதுக்கு வேற எதனா இதுக்கு செடி காயில் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக எதனா? அதுக்கு தான் பூ பூக்கும்போது தேமூர் கரைச்சல் அடிப்பேன். அது எத்தனை எப்போ பூ பூக்கும்? அது இதுக்கப்புறம் இந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் பூ எடுக்கும். தேமூர் கரைசல் எப்படி தயாரிப்பீங்க? அதாவது தேங்காய் அரைச்சி கரைச்சி வடிகட்டி பாலை வச்சுருவோம். முதல்ல மோர் போட்டு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு 7 நாள் பொறுத்து அப்புறம் தேங்காய் பால் அரைச்சி அதே சேர்த்து ஊற்றி வேடு கட்டி ஒரு பானையில் ஊற்றி அந்த மாங்காய் மரம் பாருங்க அங்கே வச்சுருவேன். நிழலில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் பொறுத்து எடுத்து அடிச்சு ஒரு 200 கிராம் 300 கிராம் ஒரு டேங்க்கு கலந்து அடிச்சு. என்ன ஆகுது? அந்த பூ நல்லா பூக்கும், காய் நல்லா தரமாக இருக்குன்றதுனால, பூ கொட்டாதுன்றதுனால பூ கொட்டலையோ? கொட்டாது. இதுக்கு மட்டும்தானா இல்லை எல்லா பயிருக்கு? நெல் பயிருக்கு அதை பயன்படுத்துறீங்க. நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாப்பாடு அரிசிலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால. அப்படி அதை அடிச்சா இவ்வளோ மாற்றம் தெரியுது அவங்களுக்கு? தெரியுது. சரிம்மா, இப்போ அது அறுவடைன்னும் போது எப்போ இதில் அறுவடை? இது காய் நல்லா முத்தி தெரியும், ஒரு மஞ்சள் கலராக மாறும்.
ஒரு 3 மாதம் தான் இது எவ்வளவு நாள் எள்ளோட. பிடிக்கும் அது? ஆமாம் 3 மாதம் தான். பிடிங்க அப்போ காய் நல்லா சகப்பாக மாறும். மாறும்போது பிடிங்க பிடிங்கி அதை இடம் இருக்குல்ல வாசலில், அங்கே அடுக்கி வச்சுருவோம். 7 நாள் 5 நாள் பொறுத்து கழிச்சி எள்ளை உளுக்கி எடுத்துவோம். இப்போ எல்லாம் அப்படியே விற்பனை பண்ணீங்களா இல்லை என்ன? எங்கள் வீட்டுக்கு தான் சரியாக இருக்குது. உங்கள் வீட்டுனா நீங்கள்? எங்கள் பசங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறோம். அப்படிங்களா? இது எவ்வளோ எண்ணெய் வருதுங்கம்மா? இது எவ்வளோ மகசூல் வருதுன்னு? அது வருஷத்தில் நம்மளுக்கு எப்படி விளையுதோ அதை பொறுத்துன்னு தான். நம்ம எப்படி இவ்வளோதான் விளையும்னு எல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இல்லை எத்தனை மூட்டைன்னு கணக்கு இருக்குல்ல? அதெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் என்ன ஒரு மூட்டை அப்படி அளவுக்கு தான் வரும். ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ. ஏன்னா இது கம்மியாக தானே இருக்குது இடம், அதனால் அவ்வளோதாங்க. நீங்கள் எப்பயும் 50 செட்டு தான் போடுவீங்களா? அது ஜாஸ்தி போடுவீங்க? இதுதான் இவ்வளோதான். இது 2 கழி தான் எள்ளு வரைக்கும். ஆனால் நெல் விதைச்சு பண்ணால் இந்த மாதிரி உரங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லையா? கொடுக்க தேவையில்லை. ரெண்டாவது மாற்று பயிர் வச்சா நல்லா இருக்குன்றதுனால வைக்கிறோம். திரும்ப அதே ஒரே பயிர் வைக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் மாற்றி வைக்கிறோம். சரிங்கம்மா, நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. இவ்வளோ அதான் 3 ஏக்கரில் இவ்வளோ பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தனியாலாம் வந்து இவ்வளோ சமாளித்து இதே போன வருஷம் எள்ளு வரைக்காம நெல் பயிர் வச்சுட்டு கொஞ்சம் எள்ளில் எண்ணெய் இல்லாத கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் இந்த மாட்டி வைப்போம். எள்ளு வரைக்கும் வரைச்சிருக்கோம். இப்போ எள்ளு ஆட்டுறதெல்லாம் எங்கே ஆட்டுறீங்க? அவங்க செஞ்சியில் மரசெக்கு இருக்குது, அங்கே போய் ஆடிக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறது எத்தனை வருஷத்துக்கு இந்த எண்ணெய்? ஒரு வருஷத்துக்கு? அதான் ஒரு வருஷம் வச்சுப்போம். கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு வருது 50 சென்ட்டு. உங்களுக்கே செலவாயிடுதுன்றீங்களோ? எங்களுக்கு சரியா இருக்குது. ஏன்னா இதே 2 வருஷமா வரைக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை விட்டுட்டேன். அதனால தான் இந்த வருஷம் எங்களுக்கு போதுமான அளவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. அதான் இப்போ எல்லாரும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இருக்கிற பயிர்லேயே வந்து எள்ளு பயிர் தான் சுலபமான பயிர். சுலபம், இது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா வந்து நான் இது களைலாம் வெட்டுருவாங்க, அம்மா வீட்டு பக்கம்லாம் இது களை வெட்டுறாங்க. ஆனால் நாங்கள் வெட்டுறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து இயற்கையில் எண்ணெய் வந்து எங்கேயுமே கிடைக்கல அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம். இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி செலவு கிடையாது, பூச்சி நோய் கிடையாது, வேற ஏதாவது களை வெட்டுற வேலை கிடையாது. சரிங்கம்மா, கேள்வி வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துருக்கீங்க. இந்த 3 ஏக்கர் விவசாயத்தை வந்து உங்கள் பொண்ணான நேரத்தை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நானே வந்து நிறைய விஷயங்களை கற்றுட்டேன். இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசுமை சார்பாக எங்களோட வாழ்க்கையில் நினைச்சேன். நன்றி. ஏன் பண்ணல ஏன்டா சாய் போயிட்டோமா? என்ன சாய் போயிட்டோம்? போயிட்டு காட்டுமா காட்டுமா? இல்லைங்க, அடுப்பு தான் இருக்குங்க. கண்ணு ஒன்று போய் செல்பா. டேய், நீ போய் சாய் எட்டனோடா, தட்டி அதில் கோடை எட்டனோடா. அங்கே எட்டணும் சொன்னேன் சார். கண்ணு ரெடி பண்ணி தரேன். இதுவும் இல்லை, நம்ம இருந்தால் இல்லைங்க ஒன்றும் சும்மா இது அங்கே அடிக்கும் சாருங்க. அவங்களுக்கு சோக்கா இருக்கும். இங்கே அடிக்கும் சார், சாதம் சத்தம்.